காந்தி கண்ணாடி சும்மானத்து வச்ச பேர் அப்படின்னு எனக்கு தோணல படம் பார்த்ததுக்கு அப்புறமா. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கான்டெம்பரரி லவ் ஸ்டோரி பேசியிருக்கு. அந்த காலத்து காதலும் இந்த காலத்து காதலுமா பேசியிருக்காங்க. அதில் வந்து அந்த அந்த காலத்து அந்த ஓல்டேஜ் லவ் போர்ஷன் நடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல். அவர் வந்துட்டு காந்தி அப்படிங்கிற கேரக்டரும், அர்ச்சனா வந்து கண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா வச்ச ஒரு பேர் மாதிரி எனக்கு ஏன் தோணல அப்படின்னா, லைக் காந்தியோட சும்மா நம்ம எல்லாமே தெரியும். லைக் ட்ரூத், அப்புறம் சாக்ரிஃபைஸ், லவ், அப்படி நிறைய விஷயத்துக்கு ஒரு பேர் போனவர். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இந்த மனுஷன் அப்படிங்கிறவர் வந்து ஹேஸ் டிவோஷன் டுவர்ட்ஸ் அந்த கண்ணாம இருக்கிற அந்த லவ் ஆகட்டும், அந்த ட்ரூத் ஆகட்டும், சாக்ரிஃபைஸ் ஆகட்டும், எல்லாமே இதுலேயும் இருக்கு. அப்புறம் கண்ணம்மா அப்படிங்கிற நம்ம ஃபேமஸ் நம்ம பாரதியார் நம்ம கவிதை இருக்குல்ல, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டு வரும்ல. ஸோ அந்த அளவுக்கு பாரதியாரும் அழகாக வந்து இந்த கண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் லவ்வாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுலேயே அவங்க வந்துட்டு அவர் மேலே வச்சுக்கிற எக்ஸ்ட்ரீம் லவ் தான் இந்த படம். ஸோ பேரே ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப அழகான பேர், காந்தி கண்ணாடி. ஆக்சுவலாக அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வச்சுங்களேன். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த படத்துக்கு போனது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்ன சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல Hi everyone, welcome to Madras Boys. ஒரு ஓல்டேஜ் கப்பல் இருக்காங்க, ரொம்ப பாசமா ரொம்ப அந்நியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையன் வந்து வெறும் பணக்கார வீட்டு பையன், அந்த பொண்ணு வந்து ஏழை வீட்டு பொண்ணு. ஸோ அவங்க கிராமத்து தான் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனோட காசுக்காக தான் இந்த பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஊரே வந்து மோசமாக பேசும். ஸோ அந்த பொண்ணுக்காக அவன் காசெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு ஊரை விட்டு போயிடுவான். போயிட்டு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வான். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படியே அங்கே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கும். பெரிய வசதி எதுவும் இல்லைனா கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க போயிருப்போங்க. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மொமெண்ட்ல வந்து அந்த வைஃப் சொல்லுவாங்க, அந்த லேடி சொல்லுவாங்க அவர்கிட்ட, நம்மளுக்கும் பசங்க இருந்தால் நம்ம அவர்தான் கல்யாணத்தை மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சும்மா கேஷுவலாக அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அது வந்து இதோட பயங்கரமாக தாக்கிடும். ஸோ இவரால் அந்த இதை தாங்க முடியும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ நாளில் அவங்க எதுவுமே கேட்டதில்லை. அவங்க கேட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து இதுதான், லைக் 60ஆம் கல்யாணத்தை பற்றி தான் சொன்னாங்க. ஸோ அதுலேயே அது எப்படியாவது நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி போக ஆரம்பிப்பார். ஸோ இதை ஈவென்ட் மேனேஜ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிஐ பாலாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஈவென்ட் மேனேஜ் கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அவரை போய் பார்த்து இதெல்லாம் சொல்லும்போது அவங்க ஒரு 50 lakhs பட்ஜெட் கொடுப்பாரு. இப்போ இவர் பிஎஃப்எல் அப்ளை பண்ணுவார். கடைசியில் காசும் செட் ஆகாது. கடைசியாக அவரோட வீட்டு பத்திரம் வச்சுருப்பாரு. அதை எடுத்து வந்து என்கிட்ட இவ்வளோ பத்திரம் இருக்குது, இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பாரு அப்படின்பாரு. பார்த்தா இவர் அப்போ தான் ஜமீன்னே இவருக்கு தெரிய வரும். ஸோ இவரையும் கூப்பிட்டு அவங்க ஊருக்கு சொந்த கோயம்புத்தூர் போகும்போது ஆல்ரெடி அவர் இடத்துல எல்லாம் ஆளுங்க பில்டிங் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இஷ்யூலாம் வரும். பில்டிங் வந்து பேசும்போது பில்டிங்கோட நான் வந்து ஒரு 10 கோடி தரேங்கிற மாதிரி பேசுவார். 10 கோடி சொல்லுவா 10 அப்படின்னு சொல்லுவார். இவர் சொல்ல அவ்வளோலாம் வேண்டாம். அவர் இப்படி யோசிச்சுட்டு 10 முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவார். 10 லட்சம் வச்சுட்டாரு போல. எனக்கு ஒரு 85 லட்சமா அது வேணும் அப்படிங்கும்போது அந்த ஓனர் குதூகலமாயிடுவார். பேசி கடைசியில் 1 கோடியோ 90 lakhs ஒன்று கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க. கூட இதெல்லாம் செம்மையாக கோவம் வரும். ஐயோ அவங்க தான் 10 கோடி தரேன்றாயே, நீ ஏன் எப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, இல்லைப்பா இதை வச்சு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஸோ 10 கோடிலாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு எளிமையாக இருக்கிற ஒருத்தரோட ஒரு ஸ்டோரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு மனுஷன் தான் அவர். ஸோ அந்த காசோட வராரு. ரொம்ப சந்தோஷமாக அவங்க எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண பத்திரிகைலாம் அடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டிமானிட்டைசேஷன் வந்து விழும். ஸோ இவங்க லீகலாக முடிக்காமல் ஒரு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறனால இதை லீகலாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் இதில் ஒரு கான்ட்ராக்ட் லவ் ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா லைக் ஒருத்தர் வந்து லவ்க்காக தன்னோட காசு பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ ஒருத்தர். இன்னொருத்தர் அந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த பாலாக எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, லைக் அவருக்கு பணம் தான் முக்கியம், லவ் அப்படிங்கிற செகண்டரி. ஸோ அதுக்கு ஆர்வம் சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ லவ்வை விடையும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அஃபெக்ஷனை விட பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு கேரக்டர். ஸோ கடைசியாக என்ன ஆகுது, யார் எப்படி மாறுறாங்க, ஸோ பணம் முக்கியமா இல்லை லவ் முக்கியமா, இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஸ்டோரி மேலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு.
பாலாவை பர்சனாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, இஸ் வெரி டவுன் டு அர்த் பர்சன். ஸோ பர்சனலாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை ஒரு விஷயம் என்னன்னா, அவரை இந்த படத்தை அந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுச்சு. ஹி ஹேஸ் எ லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். அது இன்னும் நல்லா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாலாசக்தி நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ச்சனா மேம் கேரக்டர் தான். அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று வரும், அவங்க கையில் காசெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். தட் வாஸ் லைக் ஃபென்டாஸ்டிக். அவங்க வந்து அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் க்ளோஸ் வச்சிருப்பாங்க. அது ஒரு சிங்கிள் டேக் ஷாட். அது அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கிளாஸே பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையை சொன்னால் அழுதுட்டேன் தியேட்டரில், அந்தளவுக்கு அவங்க ரொம்ப நாளாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படின்னா, இட்ஸ் வெரி ஃபீல் குட் மூவி. இப்போ இந்த ஆக்ஷன் வயலன்ஸ் எல்லாம் வர இந்த இடையில இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு என்ன சொல்ல, ஒரு ரொமான்டிக்னே சொல்லலாம், ரொமான்டிக்கான ஒரு சாஃப்டான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மூவி. நல்ல ஒரு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஏன்டா வந்தோன்னு கண்டிப்பாக தோணாது மனசெல்லாம். ஆனால் படம் முடியுமா கண்டிப்பாக ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக அழுதுருப்போம், அது 100% கேரண்டி. ஒரு விஷயம் தோணுச்சுன்னா கொஞ்சம் அது படம் பார்த்தாலே தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம அழுவோம், அழாமல் தேட்டர் வெளில வர மாட்டோம். அந்தளவுக்கு இட்ஸ் அ வெரி குட் மூவி. ஸோ சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டர்லேயே பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் தான் நம்ம நிறையா ப்ரொமோட் பண்ணோம். ஏன்னா இட்ஸ் அன் அப்கமிங் ஆக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த மாதிரி ஆளுகள் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீசனும் கூட தான் இந்த படம் நான் பார்க்க போனது. இட்ஸ் ரியலி எ குட் மூவி. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது அந்த காந்தி கண்ணாடி வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதில் ஒரு பிடிச்ச சீன் ஒன்று வரும். இதில் ஒரு போர்ஷனில் ஒரு கண்ணாடி உடையிற மாதிரி ஒரு சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, லைக் இந்த கண்ணாடி அப்படிங்கிறது வந்து இந்த காந்தியோட கண்ணாடி நம்ம ஜென்ரலாக அது வந்து ஒரு விஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் எ விஷன் ஃபார் சொசைட்டி அப்படிலாம், ட்ரூத் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அவரோட அந்த கண்ணாடி அப்படிங்கிற அந்த கண்ணம்மா கிஃப்ட் பண்ணதான். ஸோ அந்த கண்ணாடி அப்படிங்கிற வந்து அவரோட அந்த விஷன் ஆஃப் லைஃப், அவரோட விஷன் லைஃப்ங்கிறது கண்ணம்மாவோட ஆசை தான். ஸோ அந்த ஆசை உடையப்பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிசம் தான் ட்ரை பண்ணாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை பார்த்தபோது. தெரில, பட் இட் வாஸ் குட். பட் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. இட்ஸ் அ நைஸ் மூவி. தேங்க்யூ.